ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் என்னடான்னா, கோபி இவ்ளோ விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஈஸ்வரி மறுபடியுமே பாக்கியா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு, நீ என்னதான் இருந்தாலும் கோபிய இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ற லெவலுக்கு போயிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்க. ஆனா இதை கேட்டுட்டு எழிலு அந்த ஆளுக்கெல்லாம் இதுதான் சரியான தண்டனைன்னு சொல்லிட்டு அவங்களோட கோவத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்க. உடனே இதை பார்த்துட்டு செலியனும் ரொம்பவே கோவத்தோட, டேய் போதும் நிறுத்துடா, அவங்க நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்துமே ப்ரொடியூசர் கிட்ட உனக்காக பேசி உனக்காக இந்த படத்தோட வாய்ப்பை வாங்கி கொடுத்ததுக்கு நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவேன்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு பாக்கியா செம்மைய ஷாக் ஆக. ஆனா எழிலும் அவங்களோட கோவத்தை அடக்க முடியாம, போது நிறுத்துடா, உனக்கு இன்னும் அந்த ஆளை பத்தி சரியா தெரியல. அந்த ஆளு நம்மள அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தேன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா அந்த ஆள் அதுக்கப்புறமா என்ன பண்ணான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி கோபி இந்த மாதிரி எழில் கிட்ட அந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னா கண்டிப்பா பாக்கியா இதுல கலந்துக்க கூடாதுன்னு ப்ரொடியூசர் மூலியமா சொன்ன விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம, அந்த ஆளு ரொம்பவே மோசமான ஆளுன்ற விஷயத்த சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு ஆல்ரெடி ஷாக்ல இருந்த பாக்கியாவும் இன்னுமே அதிகமாக ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம ஈஸ்வரியும் ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் செலியனும் இனியாவும் ஒருவேளை நம்ம அப்பாவை பத்தி கொஞ்சம் அதிகமாவே தப்பா புரிஞ்சுக்கிட்டோமான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ரொம்பவே கோவத்துல இருக்கா ராதிகா கிட்ட. ராதிகாவோட அம்மா இந்த மாதிரி நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க நம்மளோட மாப்பிள்ளைய சீக்கிரமா கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெயில் வாங்கி கொடுக்குற ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா ராதிகாவோ இன்னுமே கோபி மேல ரொம்பவே அதிகமா கோவத்துல இருக்கனால அவங்களோட அம்மாவோட பேச்ச கேட்கற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம என்னால இந்த விஷயத்துல அந்த ஆளுக்கு உதவியே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம, இதுக்கு மேல அந்த ஆள பத்தி என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கருந்து எந்திரிச்சு போக. உடனே இத பார்த்துட்டு ராதிகாவோட அம்மாவும், ஐயையோ! இப்ப மாப்பிள்ளைய எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையே! இந்த ராதிகா வேற இவ்ளோ கோவத்துல இருக்கா. கண்டிப்பா இவ நம்மளோட பேச்ச கேட்கவே மாட்டா. அதனால நம்ம தான் மாப்பிள்ளையோட விஷயத்துல ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இது எதுவுமே தெரியாத கோபியோ போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி கண்டிப்பா தன் மேல எந்த தப்பும் இல்லாதத நம்மளால அசால்ட்டா நிரூபிச்சுட்டு வெளிய வந்துர முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட உட்காந்துருக்கும்போது, அவங்களோட நம்பிக்கை உடையிற மாதிரி அங்க போலீஸ்காரங்க செஃப்ப கூப்ட்டு அவங்களோட முன்னாடியே விசாரிக்க ஆரம்பிக்க. அந்த செஃப்புமே பாக்கியா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, தப்பு செஞ்சதுக்கு அப்புறமாவும் அவங்க தனக்கு எவ்வளோ உறுதுணையா தன்னை நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்றது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு, போலீஸ்காரங்க கிட்ட ஒரு துளி கூட பொய் சொல்லாம அந்த கோபிய பத்தின அத்தன உண்மையுமே போட்டு உடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோபி என்னெல்லாம் வேலை செய்ய சொன்னாங்க, தான் அதுக்காக என்னெல்லாம் பண்ணோம், அதுக்காக அவங்க எவ்வளோலாம் பணம் குடுத்தாங்கன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் போலீஸ் கிட்ட ஒண்ணொண்ணா சொல்ல ஆரம்பிக்க. உடனே இதனால கண்டிப்பா தான் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கோபி யோசிச்சு பார்த்துட்டு, இந்த செஃப்ப தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா இவன் ஆல்ரெடி ஃப்ராட் வேலை பண்ணான்னு சொல்லிட்டு தான் என்னோட கம்பெனிலேருந்து அவன வெளிய அனுப்புனேன். அது மட்டும் இல்லாம இப்போ பாக்கியா கூட சேர்ந்து என்ன அடியோட அழிக்கிறதுக்காக அவங்க 2 பேருமே போட்ட பிளான் தான் இதுன்னு சொல்லிட்டு செம்மையா வேற ஒரு நாடகத்த பிளான் போட்டு போட ஆரம்பிக்க. ஆனா அவங்களோட பிளான்ல மண் அள்ளி கொட்டுற அளவுக்கு செஃப் கோபிக்கு ஒரு தரமான ஆப்பு வைக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த மாதிரி கோபியும் தானும் டீலிங் போட்டது உண்மைன்ற விதமா இந்த மாதிரி அவங்க 2 பேருமே பேசின ஆடியோ ஆதாரம் முதற்கொண்டு ஃபர்ஸ்ட் கோபி அவங்க கிட்ட பேசின வீடியோ ஆதாரம், அது மட்டும் இல்லாம மந்த்லி தான் செஞ்ச வேலைக்காக கோபி யாருக்குமே தெரியாம தனக்கு பணம் கொடுத்த எல்லா விவரம் முதற்கொண்டு போலீஸ் கிட்ட கொடுக்க, அதுவும் கோபியோட கண் முன்னாடியே கொடுக்க. உடனே இந்த மாதிரி செஃப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கோபியோ செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அடுத்து என்ன வார்த்தை சொல்றதுன்னே தெரியாம ஸ்டன் ஆகி போய் உட்காந்துருக்கு. ஆனா அந்த போலீஸ்காரங்களோ இந்த மாதிரி செஃப் கொடுத்த எல்லா ஆதாரத்தையுமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கோபி மேலதான் எல்லா தப்பும் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம உடனடியா அவங்கள லாக்அப்லயுமே வைக்க. கோபியோ இதுக்கு மேல தன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா நம்மள கண்டிப்பா ராதிகாவால மட்டும்தான் காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட அவங்க ஜெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்திருக்க. ஆனா இந்த மாதிரி பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ல நடந்தது எல்லாமே வேற ஒருத்தங்க பிளான் போட்டு தான் நடந்திருக்குன்ற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கசிய ஆரம்பிச்சு அது மீடியா வரைக்குமே போயிடுது. அதனால மீடியாக்காரங்களும் இந்த விஷயத்த எப்பவும் போலயே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம டைரக்டா கோபிய அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே வந்து அதோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா செஃப்புமே அவங்க கையில மாட்டவே. உடனே அவங்க கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்க ஆரம்பிக்க. உடனே செஃப்புமே மனசுக்குள்ளேயே இது மூலியமா மட்டும்தான் நம்மளால பாக்கியா மேடம்க்கு சரியான ஹெல்ப்பா பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரி மீடியா ஆளுங்க முன்னாடியே அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, யாரால இது எல்லாத்தையுமே பண்ணாங்கன்ற எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சது மட்டும் இல்லாம பாக்கியோட ரெஸ்டாரண்ட் பத்தின அருமை பெருமை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்க. உடனே இது எல்லாத்தையுமே லைவ் நியூஸ்ல காட்டிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே எழில் பார்த்தது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த பாக்கியா கிட்ட வந்து சொல்ல. அதே மாதிரி வீட்ல இருக்கவங்க எல்லாருமே நியூஸை பார்க்கும்போது இந்த மாதிரி பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ல
எந்த பிரச்சனையும் இல்லன்ற விஷயம் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அதே மாதிரி பொதுமக்களுமே நடந்த உண்மை எல்லாமே தெரிய வந்ததுனால, இதுக்கு முன்னாடி அவங்க பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ட பத்தி தப்பு தப்பா பேசுனது எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிட்டு, அதுக்காக மன்னிப்புமே கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ட பத்தின நல்ல எண்ணம் பரவிக்கிட்டு இருக்கனால, இதுவரைக்குமே ரொம்பவே லாஸ்ல போயிட்டு இருந்த பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒவ்வொரு கஸ்டமரா குவிய ஆரம்பிக்க, அதே மாதிரி இந்த மாதிரி ஆயுத பூஜைக்காக பாக்கியா செஞ்சு தந்த ஸ்வீட்டு எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர்ஸுமே ரிவ்யூ குடுக்க ஆரம்பிக்க, உடனே அத பார்த்துட்டு மீதி இருக்கிற எல்லா பொதுமக்களுமே பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி குடுத்த ஆதரவ விட இப்ப இன்னுமே அதிகமா குடுக்க ஆரம்பிக்க, அதனால பாக்கியோட ரெஸ்டாரண்டே நிரம்பி வழியிற அளவுக்கு கஸ்டமர சந்திச்சுட்டு இருக்கு. ஆனா என்ன, இந்த மாதிரி பாக்கியாவோட தொழில அடியோட அழிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்ட கோபி தான் நடக்கிற உண்மை எதுவுமே தெரியாம ஜெயில்ல உட்காந்து கம்பி எண்ணிட்டு இருக்காங்க.